Hi all, myself K. Karthik Kumar. In this video lecture, we are going to see about classification of signals, that is particularly periodic and non-periodic signal. In the previous lecture, we have seen odd, even signal and causal and non-causal. This type of problem, that is periodic and non-periodic, we have already seen in detail in our previous videos. In this video, we are going to see some procedural ways to solve the problems. Let us see some procedures. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ரெண்டு ப்ரொசீஜர் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நம்ம சால்வ் பண்ணுற கேட்பாங்க. ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொசீஜர்லேயே வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதேமாதிரி வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம சில ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அதை வச்சு நம்ம டேரெக்டாக வந்து ப்ராப்ளம் பார்த்தோன்னே வந்து பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கா அப்படிங்கிறத சொல்லிடலாம் நம்ம. அதாவது இந்த பீரியாடிக் நான் பீரியாடிக்னா என்னென்னா, இப்போ ஒரு சிக்னல் எக்ஸாஃப்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த சிக்னல் வந்து பீரியாடிக்கா நான் பீரியாடிக்காங்கிறத பார்க்குறது தான் அந்த ப்ராப்ளமோட அப்ஜெக்டிவ். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மார்க் 8 மார்க் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா, அந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி வந்து நீங்கள் சால்வ் பண்ணி ப்ரொசீஜராக சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து அது தேவைப்படும். ஸ்டெப் 1, டேக் த வேல்யூ ஆஃப் ஒமேகா ஃப்ரம் த சிக்னல். அதாவது ஒமேகாங்கிற வேல்யூ வந்து சிக்னல் கிவன் சிக்னல்லேருந்து வேல்யூ வந்து எடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் வந்து இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இதில் கிவன் சிக்னல் என்ன கொடுத்துருங்கன்னா e⁻j⁴n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்னுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஜேங்கிறது ஒரு இமேஜினரி வேல்யூ. இதில் நம்மளுக்கு ஒமேகாங்கிறது வந்து π6, அதாவது 6πங்கிறது தான் வந்து ஒமேகா வேல்யூ. 6πங்கிறது வந்து ஒமேகா வேல்யூ. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 6πங்கிறது ஒமேகா வேல்யூ. பார்த்தோம்னா e⁻ங்கிறதுல வந்து இந்த மாதிரி, அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். சைன் ஒமேகா டி ப்ளஸ் தீட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து படிச்சிருப்போம் ட்ரிக்னாமெட்ரிலாம். அந்த மாதிரி தான் இது. இந்த டீங்கிறது அங்கே வந்து ஒரு டைம் வேல்யூ, ப்ளஸ் தீட்டாங்கிறது சம் கான்ஸ்டன்ட் ஆர் டிகிரி வேல்யூ. அதாவது இந்த வேரியபிள் தட் ரெப்ரசன்ட் சம் டிகிரிஸ் கான்ஸ்டன்ட். அந்த மாதிரி இங்கே ஒமேகாங்கிற மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே வந்து இந்த π6ங்கிறது வந்து ஒமேகா வேல்யூ. சிமிலராக வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். x(n) sin 2π/3 × n. இங்கே என்னுங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ஒமேகாங்கிறது 2π/3. 2π/3ங்கிறது ஒமேகா. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா x(n) e⁻j2π/3 × n + 3/4. n + 3/4ங்கிறது வந்து வேல்யூஸ் தான் எல்லாமே. இதில் எப்படி ஒமேகா கண்டுபிடிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், ப்ளஸ் 3/4ங்கிறது சம் ஷிஃப்டிங் கான்ஸ்டன்ட் அது ஷிஃப்டிங் வேல்யூ, அதாவது ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் வேல்யூ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதே மாதிரி இன்னொன்று வந்து e⁻ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் தேவையில்லை. இப்போ e⁻j⁻6 அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னென்னு வந்துருச்சுன்னா sin θ + j cos θ cos θ + j sin θ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணணும் கணக்கு கிடையாது. இதை வச்சு நம்ம டேரெக்டாகவே வந்து பீரியாடிக் நான் பீரியாடிக்னு சொல்லிடலாம். இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த இது நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் 2π/3ங்கிறது வந்து ஒமேகா, அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இது என்ன மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, என்னுங்கிறது வந்து என்னோட அந்த கோஎஃபிஷியன்ட் அப்படி தானே, என்னோட அந்த கோஎஃபிஷியன்ட்ங்கிற மாதிரி தான் வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம் ஒமேகாங்கிறது. இப்போ என்னுங்களோட இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா j2π/3 × n அப்படின்னு வரும். இன்னொரு வேல்யூ வந்து இதை வந்து இந்த 3/4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்கும். அப்போ எண்ணு பக்கத்தில் இருக்க வேல்யூ 2π/3, ஜேங்கிறது எடுக்கக்கூடாது, அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதை எடுக்கக்கூடாது, இமேஜினரி வேல்யூ. நம்ம ஒன்லி வந்து இந்த வேல்யூஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். 2π/3 இல்லைனா 6, 4 அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கும், அதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒமேகா = 2π/3. அதே மாதிரி x(n) e⁻j⁴n. இங்கே 6ங்கிறது ஒமேகா. இதான் வந்து வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவோம். அடுத்து ஸ்டெப் 2 வந்து என்னென்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டெப் 1 தான் பார்த்துருக்கோம். அடுத்து ஸ்டெப் 2ங்கிறது என்னென்னு பார்ப்போம். ஸ்டெப் 2ங்கிறது என்னென்னா, கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் n ஃபார் பாசிபிள் ஸ்மால் இன்டிஜர் ஆஃப் m. அப்படின்னா என்ன? இப்போ என்னுங்கிறது என்னென்னா, என்னுங்கிறது ஒன்றும் இல்லை, பீரியாடிசிட்டி ஆர் ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் என்னுங்கிறது. இப்போ n = 2πm / ஒமேகா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒமேகா நம்ம ஆல்ரெடி நோன். இப்போ இது எம்முங்கிறது என்னென்னா, எம்முங்கிறது என்னென்னா பாசிபிள் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர், அதாவது ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் ஹோல் நம்பராக ஒரு இன்டிஜர் இருக்கணும். இன்டிஜர்னால் 1,
2 3 அந்த மாதிரி வந்து இன்டிஜர் வேல்யூவாக இருக்கணும். அதுதான் சொல்கிறாங்க. அந்த வேல்யூவாக இருக்கணும், ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். அந்த வேல்யூ வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணால் இந்த எண் இருக்குல்ல, கேபிட்டல் எண், இந்த கேபிட்டல் எண்ணோட வேல்யூ வந்து ஹோல் நம்பர், அதாவது ஒரு இன்டிஜர் வேல்யூவாக வரணும். எப்போ அந்த கேபிட்டல் எண் வந்து இந்த எம்மோட இந்த சூஸ் பண்ணுற எம்மோ வந்து இந்த எண்ணை வந்து எப்போ வந்து இன்டிஜர் ஆகுதோ அதான் வந்து எம் வேல்யூ. அதாவது இஃப் ஸ்டெப் 3ங்கிறது இஃப் n இஸ் அன் இன்டிஜர் ஃபார் ஸ்மால் வேல்யூ ஆஃப் எம் பீரியாடிக் சிக்னல் வித் ஃபண்டமெண்டல் பீரியட் n அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ இதில் என்ன சொல்ல வரோம்னா எண்ணு வந்து எண்ணுங்கிறது வந்து இஃப் n இஸ் நாட் இன்டிஜர் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் m தென் x ஆஃப் n இஸ் நாட் பீரியாடிக். அதாவது எண்ணுங்கிறது வந்து இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா, இந்த எண்ணு அப்படிங்கிறது இன்டிஜராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் சப்போஸ் இந்த எண்ணுங்கிறது வந்து டெசிமல் பாயிண்ட்டு அதேமாதிரி வந்து சம் ஃப்ராக்ஷன் வேல்யூ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இட்ஸ் நாட் அ நான் பீரியாடிக், இட்ஸ் அ நான் பீரியாடிக் வேல்யூ, இட்ஸ் நாட் அ பீரியாடிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ப்ராப்ளம் சால்வ் தான் நமக்கு தெரியும். இப்போதைக்கு ஸ்டெப்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கணும். அதேமாதிரி நோட்டுங்கிறது என்னென்னா, சப்போஸ் வந்து 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க, இன்னும் அடிஷன் ஃபார்மேட் இல்லை மல்டிப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா n1 செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும், n2 செப்பரேட்டாக கண்டுபிடிக்கணும். இதில் வந்து n1 n2 ஏதாச்சும் ஒன்று வந்து நாட் அ பீரியாடிக், அதாவது நான் பீரியாடிக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிக்னல் வந்து ஹோல் சிக்னலுமே வந்து இஸ் அ நான் பீரியாடிக். அதே மாதிரி அந்த கண்டுபிடிச்ச n1 n2 வந்து n1 by n2 இஸ் ரேஷ்னலான்னு பார்க்கணும். ரேஷ்னல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ரேஷ்னல் நம்பர்னால் 1/2 1 5/2 இந்த மாதிரி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த கிவன் சிக்னல் இஸ் பீரியாடிக். இந்த n1 by n2ங்கிற வேல்யூ வந்து இந்த மாதிரி ரேஷ்னலாக இருந்துச்சுன்னா பீரியாடிக். இர்ரேஷ்னல்ங்கிறது வந்து பை இ அதுக்கப்புறம் √2 √3 √5 இந்த மாதிரி இதெல்லாம் வந்து irrational நம்பர். Let us solve a problem that is determine whether or not each of the following signal is periodic. If the signal is periodic, specify the fundamental period. அந்த மாதிரி ஒரு 5-6 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ராப்ளமில் x of n is equal to givenங்கிறது x of n is equal to e power j 6 pi n அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ x of nங்கிறது வந்து கிவன் சிக்னல், x of n கிவன் சிக்னலில் வந்து e power j 6 pi n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 6 பைங்கிறது ஒமேகா, 6 பைங்கிற ஒமேகா நம்ம ஆல்ரெடி நான் வந்து பின்னால் எக்ஸாம்பிளில் சொன்னேன். அதை தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ஸ்டெப் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா, ஸ்டெப் நம்பர் 2 வந்து நம்ம வந்து பீரியாடிசிட்டி கண்டுபிடிக்கணும். n is equal to 2 pi m divided by ஒமேகா. இதில் என்னென்னா, இப்போ நம்ம ஒமேகா வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம் 6 பை. இப்போ சிம்பிளை பண்ணோம்னா பை கேன்சலு, பை கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து 2/6 1/3 வந்துடும், இன்ட்டு எம் இருக்கும். இங்கே வந்து என்ன எம் வேல்யூ நம்ம சூஸ் பண்ணால் இந்த எண்ணு வந்து எனக்கு வந்து இன்டிஜராக இருக்கும், அதாவது ஹோல் நம்பராக இன்டிஜராக எனக்கு வரும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போ வந்து m is equal to 3, அதாவது ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். இங்கே வந்து எம்மோட வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் வந்து என்ன வேல்யூ நம்ம சூஸ் பண்ணலாம். n is equal to 3 நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து n is equal to கேபிட்டல் n is equal to 1 அப்படின்னு வருது. இதே நான் வந்து n is equal to 6 நான் சூஸ் பண்ணாலும் 6/3 அப்படிங்கிறது 2 வரும். ஆனால் எனக்கு வந்து என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படின்னா, எம்முங்க வேல்யூ வந்து ஸ்மாலஸ்ட்டு இன்டிஜராக இருக்கணும், ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். அப்படிங்கிறப்ப எம் வந்து 3 தான். ஒன்று சப்ஸ்டிட் பண்ண முடியாது, 2 சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷனாக வரும், பாயிண்டில் வரும். நம்மளுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எண் வந்து இன்டிஜராக இருக்கணும், கேபிட்டல் என். அதனால நம்ம ஸ்மால் எம்முங்கிறது வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜரை எதை நம்ம சூஸ் பண்ணோன்னா நம்மளை வந்து கேபிட்டல் என் வந்து இன்டிஜர் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம கரஸ்பாண்டிங்காக வந்து சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணால் m is equal to 3ங்கிறது தான் வந்து எனக்கு பாசிபிள் ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். therefore I am getting a capital N is equal to 1. Since n is equal to 1 is an integer, x of n is periodic with the periodicity or fundamental period of n is equal to 1. This is the solution for the first problem, which is very easy to solve. நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து அடுத்த மாடல் கொசைன் வச்சு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. கொசைன் பாருங்கள். இப்போ கிவன் சிக்னல் வந்து கொசைன் ஆஃப் 2 pi/3 இன்ட்டு n. என்னங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இங்கே ஒமேகா பார்த்தீங்கன்னா 2 pi/3 தான் வந்து ஒமேகா. ஓகேவா? ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஒமேகா எடுத்தாச்சு. செகண்ட் ஸ்டெப்பு பீரியாடிசிட்டி கண்டுபிடிக்கணும். என்ன கேபிட்டல் N is equal to 2 pi m
டிவைடட் பை ஒமேகா. ஒமேகா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2π கேன்சல் ஆயிரும். 2π கேன்சல். அப்போ 3mன்னு வருது. m = எது போட்டால் நம்மளுக்கு n வரும்? m = 0 போட்டோம்னா n வந்து 0 ஆயிரும். 0ங்கிறது நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பர் கிடையாது. அதேமாதிரி m = 1 போட்டோம் அப்படின்னா கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து 3. அப்போ m = 1க்கு கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3. அப்போ திஸ் இஸ் த ஸ்மாலஸ்ட் பாசிபிள் இன்டிஜர் in order to get whole number or integer of value for capital N. இதான் வந்து ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு அட்டைன் ஆயிடுச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும், x of n, the given x of n signal is periodic with periodicity of n is equal to 3 அப்படின்னு நம்ம சொல்லி கன்க்ளூட் பண்ணிடணும். திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் செகண்ட் ப்ராப்ளம். தேர்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். தேர்ட் ப்ராப்ளம் வந்து அடுத்த இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம், இன்னொரு மாடல். இதில் பார்த்தீங்கன்னா x of n is equal to e power j 3/5 into n plus 1/2 அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் என்னென்னா நம்ம இந்த சிக்னலை நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதிடலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 3/5ங்கிறது தான் நம்மளுக்கு தெரியும்ல. நம்ம நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் எண்ணுக்கு பக்கத்தில் உள்ள அந்த வேல்யூ தான் எடுத்து எழுத போகிறோம். அப்படியே எழுதிடணும். நம்ம ஒமேகா = 3/5ங்கிறது இங்கே ஒமேகா ஃபஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னென்னா n = 2πm/ஒமேகா. அப்போ 2πm/ஒமேகா வந்து 3/5. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10π/3 into m. இன்னொன்று ஒரு ஷார்ட்கட் இருக்குது. நான் ஷார்ட்கட் என்ன சொல்கிறேன், அதாவது இந்த ஒமேகாவில் வந்து நம்மளுக்கு பை இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து அந்த சிக்னல் வந்து மோஸ்ட் ஆஃப் த சிக்னல் வந்து பீரியாடிக்காக தான் இருக்கும். பை ஒமேகாவில் வந்து பை ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த சிக்னல் வந்து பீரியாடிக் தான் இருக்கும். அது நோட் பண்ணிக்கோங்க, ஹிண்ட்டு. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒமேகா வந்து பை இல்லை அப்படின்னா அப்படின்னு நம்ம பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் நான் பீரியாடிக்ங்கிறத. இருந்தாலும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே இந்த மாதிரி வேல்யூ கிடைக்குது. இங்கே வந்து m வேல்யூ எந்த வேல்யூ போட்டாலும் இங்கே பை இருக்குது. பையோட வேல்யூ வந்து 3.14 which is a decimal நம்பர். நம்ம எந்த வேல்யூ ஒமேகா m போட்டாலும் அது டெசிமலோட மல்டிபிள் ஆகும்போது நம்மளுக்கு டெசிமல் தான் கிடைக்கும். அதனால் வந்து இஃப் எனி வேல்யூ ஆஃப் m n is not an integer, therefore the given signal x of n is not periodic அப்படிங்கிறத நம்ம சொல்லி கன்க்ளூட் பண்ணிடணும். இது எல்லா ப்ராப்ளமுக்கும் இந்த மாதிரி எடுத்து எழுதுனா தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் நம்பர் 4. ப்ராப்ளம் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா x of n is equal to 2 சிக்னல் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம அடிஷன் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம n1 n2 எடுத்துக்கணும். அதேமாதிரி ஒமேகா 1 ஒமேகா 2 எடுத்துக்கணும். இல்லைனா x1 of n x2 of n அப்படின்னு எடுத்துக்கணும் 2 சிக்னல். இங்கே வந்து cos 2πn/5 ப்ளஸ் cos 2πn/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து x of n வந்து x1 of n வந்து cos 2πn/5, x2 of n வந்து cos 2πn/7 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒமேகா 1ங்கிறது வந்து 2π/5, ஒமேகா 2 வந்து 2π/7 அப்படின்னு நம்ம வந்து இதுலேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். காஸ்ட்ல சைன் அந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்துருந்தோம்னா அதில் எப்படி ஒமேகா எடுக்கணுங்கிறது. நெக்ஸ்ட் வந்து n1 n2 பீரியாடிசிட்டி கண்டுபிடிக்கணும். n1 வந்து 2πm/ஒமேகா n. சப்ஸ்டியூட் பண்ணால் 5 வருது. 2π/2π/5, 2π கேன்சல் ஆயிரும், மேலே 5 போயிடும். 5 போச்சுன்னா 5m வரும். அப்போ m = 1 ஸ்மாலஸ்ட் இன்டிஜருக்கு கேபிட்டல் n1 வந்து எனக்கு வந்து 5 கிடைக்குது, விச் இஸ் அ பீரியாடிக் சிக்னல். அதே மாதிரி 2πm/ஒமேகா 2 விச் இஸ் 2π/7, 2π கேன்சல் ஆயிரும், விச் இஸ் 7m. அதனால் m = 1க்கு ஸ்மாலஸ்ட் இன்டிஜருக்கு எனக்கு கேபிட்டல் n2 = 7 அப்படின்னு கிடைக்குது, விச் இஸ் அ periodic signal. That is x1 and x2 both signals are periodic. Therefore நான் இன்னொரு கண்டிஷன் சொன்னேன், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்குறோம். n1/n2 that is 5/7 which is a rational number. 5/7ங்கிற நேஷனல் நம்பர். அதை வச்சு நம்ம வந்து பீரியாடிக் சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இங்கே வந்து ஃபண்டமெண்டல் பீரியட் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க கொஸ்டினில். டிட்டர்மைன் ஆர் ஸ்பெசிஃபை தான் ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் பீரியட் வந்து கேபிட்டல் n is equal to இந்த வேல்யூ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது இதையும் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறது தான் வந்து n, கேபிட்டல் n. தட் இஸ் ஃபண்டமெண்டல் பீரியடு, விச் இஸ் ஈக்குவல் டு 7n1 ஈக்குவல் டு 5n2. அதாவது இப்போ n1 n2ல வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, இப்போ n1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 35 தான் வரும், n2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் 35 தான் வரும். இதைத்தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பீரியட் ஆர் பீரியாடிசிட்டின்னு சொல்கிறோம் ஃபார் திஸ் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஃப்த் ப்ராப்ளம். ஃபிஃப்த்து ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். காஸ் வந்து cos π/4n ப்ளஸ் cos 2n. இங்கே வந்து வேல்யூ வந்து இங்கே பை இல்லை.
அப்போனா நம்ம பார்த்தோன்னா என்ன சொல்லிடலாம், நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது இது பீரியாடிக்காக இருக்கும், இது நான் பீரியாடிக்காக இருக்கும். மொத்தமாக 2 சிக்னல் நம்ம இது பண்ணும்போது ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது அது வந்து நான் ரேஷனல் நம்பராக வரும். அதனால் வந்து இட்ஸ் நான் பீரியாடிக் சிக்னல் அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம். x1 ஆஃப் n x2 ஆஃப் n நம்ம எழுதிட்டோம். ஒமேகா 1 ஒமேகா 2 எடுத்தாச்சு. அதேமாதிரி n1 n2 எடுத்தாச்சு. n1 இஸ் பீரியாடிக்கு நம்ம பார்த்தோன்னே சொல்லிட்டோம். n2 இஸ் நான் பீரியாடிக் ஆர் சின்ஸ் n2 இஸ் நாட் இன்டிஜர் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் m, therefore x2 இஸ் நாட் அ பீரியாடிக். n1 by n2 not rational, therefore the signal x of n is not a periodic signal. சிமிலராக வந்து அடுத்த சிக்ஸ்த்து ப்ராப்ளம் அதே மாதிரி தான். 2 வேல்யூ இருக்குது. இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இருந்தாலும் அடிஷன் இருந்தாலும் நம்ம 2 சிக்னல் எடுத்துக்கிறோம். x1 ஆஃப் n x2 ஆஃப் n ஒமேகா 1 எடுத்துட்டோம், ஒமேகா 2 எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து 1/8 தான் இருக்குது ஒமேகா 1. அப்படிங்கிறப்ப அது வந்து என்னது, நான் பீரியாடிக். பார்த்தீங்கன்னா n1 வந்து நான் பீரியாடிக் ஆயிடுச்சு. நான் பீரியாடிக் தட் இஸ் நாட் இன்டிஜர் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் m. பைங்கிற வேல்யூ வந்துருச்சு. அதனால் 3.14 வந்துருச்சுனாலே நம்ம வந்து இன்டிஜர் ஃபார்ம் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து n2 இஸ் பீரியாடிக்கு. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா x ஆஃப் n இஸ் நான் பீரியாடிக். சால்வ் பண்ணி பாருங்கள். 5th 6th ஹிண்ட்டு சொல்லிடுங்க. Next we will see about different signals classification and we solve different problems related to it. Thank you.